அவளின் குட்டி ஹேண்ட்பேக்கை அவள் கையில் இருந்து அகற்றி தனது இன் செய்திருந்த சட்டையின் மேல் 3 பட்டனை கலட்டி அதை உள்ளே வைத்து பட்டனை போட போகும்போது அந்த பேக்கினுள் இருந்த போன் ஒலி எழுப்பியது. மனம் தடதடக்க அதனை எடுத்து ஆன் செய்து காதிற்கு கொடுத்தான் ரமேஷ். அப்பொழுது அந்த பக்கம் இருந்து ஓர் பெண்மணியின் குரல். அழகுநிலா, நான் ஆதித்தின் அம்மா ஜானகி பேசுகிறேன் என்றது. அவன் காதில் விழுந்ததும் ரமேஷிற்கு ஆதித் அழகுநிலாவை காப்பாற்றி விடுவான் என்ற நம்பிக்கை துளிர்விட்டது. உடனே, ஆண்டி, ஆதித் சார் இருக்காரா? இங்க அழகுநிலாவிற்கு ஆக்சிடென்ட் ஆகி வேப்பேரி ரோட்டில் மயங்கி கிடக்கிறார்கள். நீங்கள் சாரை கொஞ்சம் உதவிக்கு அனுப்ப முடியுமா என்று கேட்டான். ஆதித்தின் வீடும் அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தது. எனவே ஜானகி 1 நிமிஷம் பா என்று பதட்டத்துடன் ஆதித் என சத்தமாக குரல் கொடுத்தாள். அப்போதுதான் வீட்டிற்கு வந்திருந்த ஆதித் இன்னும் உடை கூட மாற்றாமல் தனது ஷூவை கலட்டி வைத்துவிட்டு தண்ணீர் அருந்தி கொண்டிருந்தவன், என்னம்மா என்று அவளின் பதட்டம் பார்த்து கேட்டதும், அழகுநிலாவிற்கு ஆக்சிடென்டாம், நம்ம வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கும் வேப்பேரி மெயின் ரோட்டில் தான் மயங்கி கிடக்கிறாளாம், நீ போய் என்னவென்று பார் என்று அவனிடம் கூறியவள், இதோ இப்போ ஆதித் அங்கே வந்துருவான்ப்பா என்றாள் அவனிடம். ஜானகியின் அருகில் வந்த ஆதித் போனை கையில் வாங்கி, நீங்க யார் என்று ஆதித் கேட்டதும், ரமேஷ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் அழகுநிலாவோட வேலை பார்க்கும் ரமேஷ். நாங்கள் இருவரும் பைக்கில் வரும்போது ஒரு மினி லாரி எங்களை இடித்து விட்டு போய்விட்டது என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் மறித்து பேசிய ஆதித், ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே என்று கேட்டான். அவனின் பேச்சை கிட்ட இருந்து கேட்ட ஜானகிக்கே கோபத்தை கொடுத்தது. ஆதித் என்று அவள் குரல் உயர்த்தி கூப்பிட்டதும், நிமிர்ந்து தாயின் முகத்தை பார்த்ததும் அவளின் தவிப்பை கண்டு ஏதாவது அவளுக்கு அம்மாவிற்காகவது செய்யலாம் என்று நினைக்கையிலே ரமேஷின் பதட்டமான குரல், சார் சார் ப்ளீஸ், இப்போ எங்களை ஆக்சிடென்ட் செய்ததே அந்த மினிஸ்டரின் வேலைதான். மேலும் அவர்களே ஆம்புலன்ஸை வேற இங்கு அனுப்பி அழகுநிலாவை கொண்டு செல்ல பார்க்கிறார்கள். இதோ எங்களின் அருகில் ஒரு ஆம்புலன்ஸ் வேறு வருகிறது என்று பதட்டத்துடன் கூறியதும் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த ஆதித், ஒரு 10 நிமிஷம் சமாளிங்க ரமேஷ், நான் வந்து விடுகிறேன் என்றவன் தொடர்பை துண்டித்தான். பிரதர், அவங்க தலையில் இருந்து ரத்தம் நிறைய போகுது பாருங்க, இந்தாங்க இந்த டவலால் அழுத்தி பிடிங்க என்று ஒருவன் டவல் கொடுக்கும் போதே அவர்களின் அருகில் வந்து நின்ற ஆம்புலன்ஸில் இருந்து 4 பேர் ஸ்ட்ரெச்சருடன் இறங்கி வந்தனர். தனது காரில் ஏறிய ஆதித் வேப்பேரி ரோட்டிற்கு அதை ஓடவிட்டபடி அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனின் எஸ்ஐ அவனுக்கு வேண்டியவரானதால் அவருக்கு தனது மொபைலில் அழைத்தான். போனை எடுத்த எஸ்ஐ, சொல்லுங்க ஆதித் என்றதும், வேப்பேரி ரோட்டில் தனக்கு வேண்டிய அழகுநிலா என்ற பெண் ஆக்சிடென்ட் ஆகி இருப்பதாகவும் அந்த ஆக்சிடென்ட்டை செய்ய சொல்லி ஏவியவனை பின்னாடி ஆம்புலன்ஸை அனுப்பி அவளை தூக்கி போக முயல்கிறார்கள். உடனே அதை தடுத்து நிறுத்தும்படியும் தான் ஸ்பாட்டுக்கு வந்து கொண்டிருப்பதாகவும் மீதி விவரம் நேரில் பார்த்து சொல்வதாக கூறி இணைப்பை துண்டித்தான். அந்த எஸ்ஐ அந்த ஏரியாவின் மெயின் ரோட்டின் ரோந்து போலீஸுக்கு ஃபோன் செய்து ஆக்சிடென்ட் பற்றி கூறி போலி ஆம்புலன்ஸில் அங்கு காயப்பட்டிருக்கும் பெண்ணை கடத்துவதாக தகவல் வந்திருப்பதாக கூறி உடனே ஸ்பாட்டுக்கு போய் நிலவரத்தை அறியுமாறு கூறினார். ரோட்டிலோ அழகுநிலாவை தூக்கி போக அந்த ஸ்ட்ரெச்சரை அவளுக்கு அருகில் கிடத்தியதும், ரமேஷ், நான் ஆம்புலன்ஸுக்கெல்லாம் ஃபோன் செய்யவில்லையே, எப்படி அதற்குள் நீங்கள் வந்தீர்கள் என்று பேச்சை வளர்ப்பதற்காக கேட்டபடி அழகுநிலாவை அவர்கள் தூக்காதுவாறு பிடித்து கொண்டு கேட்டான். உடனே அங்கு நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்ற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவன் ஆதித்திடம் பேசும்போது அங்குதான் இருந்ததினால் அவர்களுக்கும் அந்த ஆம்புலன்ஸில் இருந்து இறங்கிய 4வரையும் சந்தேக கண்ணு கொண்டுதான் பார்த்தனர். அந்த 4வரின் தோற்றமே பார்க்க ரவுடிகள் என்று அப்பட்டமாக காட்டி கொடுத்ததால் அந்த பையனில் ஒருவன் தனது செல்போனில் அவர்களை வீடியோ எடுக்க முயன்றான். உடனே அந்த ரவுடிகளில் ஒருவன், தம்பி, ஒழுங்கா போன பையில போட்டுட்டு திரும்பி பார்க்காம போயிருங்க, பார்க்க சின்ன பையன்களாக இருக்கீங்க, ஒரு அடிக்கு தாங்க மாட்டீங்க என்று மிரட்டினான். அப்பொழுது அங்கு ரோந்து போலீஸ் விரைந்து வந்தது. அதை பார்த்ததும், மாறி போலீஸ் வருதுடா, வாங்க போயிடலாம் என்றபடி அவர்களின் ஆம்புலன்ஸில் ஏறி தப்பித்து செல்ல முயன்றனர். அதில் ஒருவன் ரமேஷின் சட்டை பட்டன் திறந்திருந்த இடைவெளியில் அவளின் பேக்கை பார்த்து
அவன் வைத்திருந்த கத்தியை கட்டி வேகமாக அந்த பேக்கை என்கிட்ட கொடுத்துடு, இல்லையென்றால் உன்னை குத்திடுவேன் என்று போலீஸ் ஜீப்பின் மீது ஒரு கண்ணும் கிளம்பி தனக்காக காத்து கொண்டிருந்த ஆம்புலன்ஸின் மீது ஒரு கண்ணுமாக இருந்தான். மற்ற ரவுடிகள் வேனில் ஏறி விட்டதாலும் போலீஸ் ஜீப் பக்கத்தில் வந்து கொண்டிருப்பதாலும் தைரியம் வந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒருவன் தான் வைத்திருந்த பேக்கை அந்த ரவுடி கத்தி பிடித்திருந்த கையில் கத்தியை குறிபார்த்து தூக்கி எறிந்தான். கனமாக தனது கையில் அந்த பேக் மோதவும் அந்த கத்தியை நழுவ விட்டவன் போலீஸ் ஜீப் அருகில் நெருங்கி விட்டதால் ஓடிப்போய் ஆம்புலன்ஸில் ஏறவும் வேகம் எடுத்து பறந்தது. அங்கு போலீஸ் ஜீப்பும் உண்மையான ஆம்புலன்ஸும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து நின்றதும் போலீஸ் அங்கு நிலவரத்தை விசாரித்து கொண்டு இருக்கும் போதே ஆதித்தும் அங்கு விரைந்து வந்தார். அழகு நிலா தலையில் கட்டிய துணியையும் மீறி ரத்தம் கசிய மயங்கியிருந்த நிலையை பார்த்தவனுக்கு ஏனோ நெஞ்சம் உரியவனுக்கு துடிப்பது போல் துடித்தது. ஆம்புலன்ஸில் அவளை ஏற்றும் போதே ஆதித் தனக்கு தெரிந்த பெரிய மருத்துவமனைக்கு எடுத்து போகச் சொன்னான். ரமேஷையும் அவளுடன் ஆம்புலன்ஸில் ஏறச் சொல்லி ஆம்புலன்ஸின் பின்னால் தனது காரை செலுத்தினான். அவன் முன்கூட்டியே அந்த மருத்துவமனைக்கு தகவல் சொல்லி இருந்ததால் வெளியில் ஆம்புலன்ஸ் நின்ற உடனே அங்கு விரைந்து வந்த டாக்டர் டீம்ஸ் அழகு நிலாவை ஐசியூ வார்டில் அட்மிட் செய்தனர். ரமேஷுக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து போட்டு கட்டு போட்டு வெளியில் வந்ததும் ஆதித்தை அவன் தேடினான். ஆதித் டாக்டரிடம் அவளின் நிலையை விசாரித்து கொண்டு இருந்தான். அவள் தூக்கி எறியப்பட்டது அங்கு ரோட்டோரமாக உணவு விடுதி கட்ட அடித்திருந்த மண்மேட்டில் விழுந்ததால் பெரிதாக அடி ஒன்றும் இல்லை என்றும் விழுந்த வேகத்தில் மண்டை மோதியதால் காயமாகி இங்கு வர தாமதமானதால் ரத்தம் நிறைய வெளியேறியதாலும் அதிர்ச்சியாலும் மயக்கத்திற்கு சென்றுள்ளதாகவும் தலையின் காயத்தை பரிசோதித்து மேலும் மூளைக்கு ஏதும் பாதிப்பு இருக்கிறதா என்று எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துவிட்டு சொல்வதாக மருத்துவர் கூறிக்கொண்டிருந்தார். அவர்களின் அருகில் வந்த ரமேஷ் டாக்டர் கூறியதை கேட்டு அவர்களுக்கு உயிர் பயம் இல்லை என்று தெரிந்த ரமேஷும் நிம்மதி அடைந்தார். மேலும் அங்கு வந்த போலீஸும் ஆதித் இப்போதைக்கு ஆக்சிடென்ட் என்று மட்டும் எழுதி கொள்ளும்படியும் மேலும் அழகு நிலா சரியானதும் தானே அவளுடன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து மேற்கொண்டு எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டும் என்றால் கொடுப்பதாகவும் கூறினார். அவர் போனதும் ரமேஷ் ஆதித்திடம் இது பக்கா கொலை முயற்சி, ஏன் ஆக்சிடென்ட் என்று மட்டும் எழுதச் சொன்னீர்கள் என்று கேட்டார். உங்களுக்கு மினிஸ்டரி காந்தனின் செல்வாக்கு பற்றி தெரியாது. இப்போ கோபப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தால் மினிஸ்டர் மகன் தனது அப்பா பெயரை சொன்னால் உடனே விசாரணை செய்வது போல் செய்து பின்பு அந்த மொபைலை போலீஸிடம் ஒப்படைக்க சொல்வார்கள். இந்த ஃபோனில் மினிஸ்டருக்கோ அல்லது அவரின் மகனுக்கோ எதிரான பதிவு ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். அதனால் இதை போலீஸுக்கு கொடுப்பதால் டிபார்ட்மெண்ட்டை அவரின் அதிகாரத்தால் கைக்குள் கொண்டு வந்து ஃபோனை மினிஸ்டர் கைப்பற்றி கொள்வார். மேலும் இந்த ஆக்சிடென்ட் கேஸை திசை திருப்ப அன்று ஹோட்டலில் அந்த மினிஸ்டர் மகன் அழகு நிலாவுடன் எடுத்த வீடியோ பதிவை வேறு மாதிரி சித்தரித்து வெளியிட்டு விட்டால் அது அழகு நிலாவிற்குத்தான் பிரச்சனை. எனவே அந்த வீடியோ பதிவை முதலில் டெலீட் செய்ய வேண்டும். இரண்டாவது, அந்த ஃபோனில் அப்படி என்ன வீடியோ அமைச்சருக்கு எதிராக உள்ளது என்று பார்வையிட்டு முடிந்தால் அந்த பிரச்சனையை வைத்து அழகு நிலாவை திரும்ப அவர்கள் டார்ச்சர் செய்யாதபடி மிரட்ட என்னால் முடியும் என பதில் கூறினான் ஆதித். அவன் கூறியதை கேட்ட ரமேஷ் அரசியல்வாதியை எதிர்க்க தன்னை போன்ற அழகு நிலா மாதிரியான சாமானிய மக்களால் முடியாது, அதற்கு ஆதித் போன்ற செல்வாக்கான ஆட்களால் மட்டும்தான் முடியும் என்று உணர்ந்து கொண்ட ரமேஷ், சாரி சார், நாம் இருவரும் ப்ராப்பராக அறிமுகமே ஆகவில்லை. அழகு நிலாவிற்கு தெரிந்தவர்கள் என்ற அடிப்படையில் மட்டுமே நாம் அறிமுகம் ஆகியிருக்கிறோம் என்று சொன்னான். அவன் கூறியதும் ஆதித், ஐ ஆம் ஆதித்தராஜ், ஜானகி பில்டர்ஸ் எம்டி என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். ரமேஷிற்கு ஆதித்தை எங்கோ பார்த்த மாதிரி இருந்தது. மேலும் அவன் தோரணையும் போலீஸ் முதல் கொண்டு டாக்டர் வரை அவனிடம் பேசிய பாங்கும் அவனை செல்வாக்கு மிகுந்த நபர் என்பதை உணரச் செய்தது. ஆதித் ஜானகி பில்டர்ஸ் எம்டி என்று தெரிந்ததும் இன்றைய தொழில் உலகின் ஹீரோவிடமா தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்ற பிரமிப்புடன் ஓர் எட்டு அவனை விட்டு தள்ளி நின்று மரியாதையாக மேலும் மரியாதையாக அவனிடம் பேசத் தொடங்கினான். ஆதித்துடைய பெயர் மட்டும் தொழில் உலகில் பிரபலம். பொதுவாக அவனின் புகைப்படங்கள் எந்த மேகசினிலும் அவன் போட அனுமதிப்பதில்லை. தன்னுடைய பத்திரிகையாளர்கள் எடுக்கும் பேட்டிகளை அவனது ஜானகி பில்டர்ஸ் எம்பளம் மற்றும் அவனது நிறுவனத்தின் முகப்பு புகைப்படத்துடன் மட்டுமே வெளிவரும். மேலும் தன் முகம் எல்லோருக்கும் பரிச்சயமாவது அவனுடைய பிரைவேட் வாழ்க்கையை பாதிக்கும் என்பது அவனது கருத்தாக இருந்தது. ரமேஷ் அவனை பற்றி அறிமுகப்படுத்தி முடிக்கும் போது அங்கு வந்த நர்ஸ், சார் பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க என்று சொன்னதும்
இருவரும் அழகு நிலாவை பார்க்க அறைக்குள் சென்றனர். அங்கு ஆதித்தை எதிர்பார்க்காத அழகு நிலா ஒரு நிமிடம் இவர் எப்படி இங்கே என்ற யோசனையுடன் ரமேஷை பார்த்தார். உடனே ரமேஷ், சார் மட்டும் ஆக்சிடென்ட் நடத்த இடத்திற்கு வரவில்லை என்றால் என்னால் எதுவுமே செய்திருக்க முடியாது. இப்போ நீ பத்திரமா இருப்பதற்கு சார்தான் காரணம் என்று கூறிக்கொண்டிருந்தான். அப்பொழுது ஜானகி ஆதித்துக்கு மொபைலில் அழைத்தார். அழகு நிலா எப்படி இருக்கிறாள் என்று விசாரித்தார். மயக்கம் தெளிஞ்சிருச்சு, போனை அவகிட்டையே கொடுக்குறேன், பேசுங்க என்று அவளிடம் தன் மொபைலை நீட்டி அம்மா பேசுகிறாங்க என்றான். அவளிடம் நலம் விசாரித்த ஜானகி, அந்த கடவுள் புண்ணியத்தில் இதோட போய்விட்டதே, உனக்கு உடம்பு சரியானதும் என் கூட அம்மன் கோவிலுக்கு வரணும். நீ இந்த கண்டத்திலிருந்து மீண்டு வந்ததும் உன் பேரில் நான் அங்கு அன்னதானம் செய்வதாக வேண்டி இருப்பதாக சொன்னார் ஜானகி. அழகு நிலாவிற்கு அவரின் அன்பும் ஆதித்தின் உதவியும் மூச்சு முட்டும் அளவிற்கு நன்றி கடன் அவர்களிடம் பட்டது போல் இருந்தது. உணர்ச்சியில் வார்த்தை வர மறுத்தது. கரகரத்த தனது குரலை கஷ்டப்படுத்தி மறைத்து, உங்களை மாதிரியும் உங்களின் மகன் மாதிரியும் நல்லவர்கள் உதவி எனக்கு கிடைத்தது என் அதிர்ஷ்டம். நான் உங்களுக்கு ஆயுசுக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி என் கடனை அடைக்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியல. கோபுரத்திற்கு குடிசையால் என்ன உதவிட முடியும் என கேட்டார். அதனை கேட்ட ஜானகி, அசடு மாதிரி பேசாத அழகி, மனுஷ மக்கள் ஒருத்தருக்கொருத்தர் உதவுவது போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்க. சரி, உன் வீட்டிற்கு உனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை சொல்லிட்டீங்களா? உன்னை கூட்டி போக எப்போ உன் வீட்டில் இருந்து வரப்போறாங்க என்று கேட்டார். அவள் கேட்டதும், அச்சோ ஆண்டி, வீட்டிற்கெல்லாம் சொல்கிற மாதிரி பெருசாக எனக்கு எதுவும் அடிப்படலை. அம்மாவிற்கு தெரிந்தால் என்னை வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று இப்போவே ஊருக்கு கூப்பிட்டு போக நிற்பாங்க. நான் 1 வருஷம் கண்டிப்பாக வேலை பார்ப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அவள் கூறியதை கேட்டதும் யோசனையுடன், போனை ஆதித்திடம் கொடு அழகு நிலா என்றாள். எதற்கு கொடுக்க சொல்கிறார்கள் என்று தெரியாமல் போனை ஆதித்திடம் நீட்டினாள் அழகு நிலா. வாங்கி ஆதித் காதில் போனை வைத்ததும், ஆதித் டிஸ்சார்ஜ் ஆனதும் அழகு நிலாவை இங்கே கூட்டி கொண்டு வந்துவிடு. இந்த நேரத்தில் ஹாஸ்டலில் தனியாக அவளை விட முடியாது. ஒரு 2 நாள் கவனித்து பின் அவளை அனுப்பலாம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கையில் குறுக்கே பேச வந்த ஆதித்திடம், நீ எதுவும் மறுத்து சொல்லக்கூடாது ஆதித். எனக்கு அழகு நிலாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. மேலும் ஒரே ஊர்க்காரங்க, ஒருத்தரை ஒருத்தர் கஷ்ட காலத்திற்கு உதவுதான் மனித தர்மம் ஆதித் என்றவர் மொபைலை வைத்து விட்டார். அப்பொழுது அழகு நிலாவின் மொபைலுக்கு சுமதியின் அழைப்பு வந்தது. அது ரமேஷிடம் இருந்ததால் ரமேஷ் அதை அட்டன் செய்தவன். அந்த பக்கம் இருந்து சுமதி நிச்சய விழா ஆரம்பிக்க போக போது ஏன் இன்னும் வரலை என்று கேட்டதும், ரமேஷ் நிச்சயதார்த்த பெண்ணான அவளை சங்கடப்படுத்த வேண்டாம் என்பதற்காக, சிஸ்டர், நானும் அழகு நிலாவும் பைக்கில் வந்தபோது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், தலையில் லேசாக அழகு நிலாவிற்கு அடிபட்டு விட்டது, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் என்று கூறியதும் அந்த பக்கம் இருந்த சுமதி பதட்டத்துடன், அச்சோ என்னாச்சு இப்போ? என்னால் அங்கே வர முடியாது, நிச்சயம் முடிந்தது நானும் விசுவும் வருகிறோம் என்றாள். அதனை கேட்ட ரமேஷ், சுமதி, சீரியஸாக எதுவும் கிடையாது, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான நாள் என்று கூறிக்கொண்டு இருக்கும்போது, கொடுங்க ரமேஷ், நான் பேசுகிறேன் என்று வாங்கிய அழகு நிலா, சுமதி, எனக்கு லேசான அடிதான், நீயும் விசுவும் சந்தோஷமாக இருக்கணும், இன்னைக்கு நீ இங்கு வருவது சரியில்லை, நானே நாளைக்கு உன்னை வந்து பார்க்கிறேன் என்றவள் தொடர்பை துண்டித்தாள். இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே அவளுக்கு தலையில் ஸ்கேன் பார்த்த விவரத்தை நர்ஸ் கையில் சுமந்தபடி டாக்டருடன் அவளுடைய அறைக்கு வந்தவர் ஆதித்திடம், சி இஸ் நார்மல், தலையில் அடிபட்டது, காயம் மட்டும் கொஞ்சம் டீப்பாக இருக்கு, அழகு நிலாவின் மூளைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றவர், காயம் கொஞ்சம் பலமாக இருப்பதால் ஆறுவதற்கு தையலும் போட்டிருக்கிறோம், மேலும் இரத்தம் மிகவும் வெளியேறிவிட்டதாலும் மேலும் உடலில் அங்கங்கே சிராய்ப்பு காயம் உள்ளதால் கொஞ்சம் காயம் ஆறும் வரை சத்தான ஆகாரம் சாப்பிடும்படியும், நீங்கள் விருப்பப்பட்டால் இங்கே கிளினிக்கில் இன்று தங்கலாம், ஆனால் கட்டாயம் தங்க வேண்டும் என்று அவசியமில்லை என்று கூறினார். அவர் கூறியதும் அழகு நிலா பதில் கூறும் முன்பே, இல்லை டாக்டர், அம்மா வீட்டிற்கு கூட்டி வர சொன்னார்கள், அவங்க கவனித்துக் கொள்வார்கள், நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக் கொள்கிறோம் என்று கூறியதும் நர்ஸ், அப்படின்னா இவங்களுக்கு தேவையான மெடிசன் எல்லாம் எழுதி கொடுத்துவிட்டு பில் செட்டில் பண்ண டீட்டெயில் கொடுத்துடுங்க என்றவர் அழகு நிலாவிடம் டேக் கேர் என்றபடி ஆதித்துடன் பேசிக்கொண்டே வெளியில் சென்றார். ஆதித்தின் பேச்சில் அதிர்ச்சியான அழகி அவனிடம் மறுத்து பேச முயன்றதை கவனிக்காதவாறு டாக்டருடன் வெளியில் சென்றதை பார்த்தபடி, அதெப்படி அவங்க வீட்டுக்கு நான் போவது, நான் மறுத்து பேசப் போவதை கவனித்தும் கவனிக்காதது மாதிரி இப்படி போறாரே என்று எண்ணியபடி அவன் போன பக்கமே பார்த்தபடி இருந்த அழகு நிலாவை
அவன் வெளியே சென்றதும் ரமேஷ் அழகுநிலாவிடம், ஆதித் என்று மொட்டையாக ஏன் சொன்னீங்க அழகுநிலா? ஜானகி பில்டர்ஸின் ஓனர் ஆதித்தராஜ் என்று ஏன் என்னிடம் சொல்லவில்லை? எவ்வளவு பெரிய ஆள் அவர்! அவரே நேரில் வந்து உங்களுக்காக இத்தனை செய்திருக்கிறார் என்றால் கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு மிகவும் முக்கியமானவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று பிரமிப்புடன் சொல்லி முடித்தான். என்னது, ஜானகி பில்டர்ஸ் எம்டி ஆதித்தராஜா? அவன் கூறிய செய்தி அவளுக்கு புதிது என்று கற்பூரம் ஏற்றி சத்தியம் செய்தால் கூட ரமேஷ் இப்போ நம்ப மாட்டான் என்று அவனது பார்வையில் புரிந்து கொண்ட அழகுநிலா அவனுக்கு எப்படி புரிய வைப்பது என்று வார்த்தைகளை யோசித்து வாய் திறக்கும் போது அங்கே பிரசன்னமானான் ஆதித். எனக்கு டைம் ஆகிடுச்சு, வா, முதல்ல உன்னை வீட்டில் அம்மா கிட்ட சேர்த்துட்டு நான் கிளம்பணும் என்று அவசரப்படுத்தியவன் ரமேஷை பார்த்து, நாங்கள் கிளம்புறோம், உங்களுக்கு நிறைய காயம் பட்டிருக்கு, கவனிச்சுக்கோங்க என்றான். அழகுநிலாவிற்கு சுர் என்று கோபம் வந்தது. என்னிடம் அபிப்பிராயம் கேட்காமல் அதெப்படி அவங்க வீட்டிற்கு என்னை கூட்டி போக முடிவை எடுக்கலாம்? இவர் பெரிய இவராக இருக்கலாம், எனக்கு ஆபத்தில் உதவியராக இருக்கலாம், அதுக்காக ஒரு கல்யாணமாகாத பெண் கூப்பிட்டவுடன் வந்துவிடுவேன் என்று எப்படி நினைக்கலாம் என்ற கோபத்துடன், ரமேஷ், அவர் கூட நான் அவங்க வீட்டிற்கு போகலை, என்னை ஹாஸ்டலில் விட்டுடுங்க என்று அவள் கூறியதும் அவளை முறைத்து கொண்டு பேசத் தொடங்கும் போது அவர்கள் ரூமிற்குள் வந்த நர்ஸ் அவளின் கையில் இருந்த வெயின் நீடிலை அகற்றிவிட்டு அவளுக்கு கொடுத்திருந்த மெடிசன்களை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என விவரித்து தலையில் இருக்கும் கட்டை 2 நாள் கழித்து மாற்ற வர வேண்டும் என சொல்லி வெளியேறினாள். அவள் போனதும் அவளின் முன் தனது மொபைலை நீட்டிய ஆதித், அம்மா லைனில் இருக்காங்க, அவங்களிடமே நீ உங்கள் வீட்டிற்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிடு என்றபடி கொடுத்தான். தயக்கத்துடன் அதனை வாங்கி காதில் அழகுநிலா வைத்தவுடனே, ஜானகி, நிலா, இந்த ஆண்டி வீட்டிற்கு நீ வருவதற்கு யோசிக்கலாமா? இந்த நிலையில் உன்னை தனியாக ஹாஸ்டலில் விட்டுட்டு இருக்க என்னால் முடியாது, நீ கண்டிப்பாக இங்கு வந்துதான் ஆகணும். ஆதித் கிட்ட மறுத்து சொல்லாதே, அவனுக்கு உன்னை சமாதானம் செய்கிற பொறுமையெல்லாம் கிடையாது. என் மேல் நம்பிக்கை இருந்தால் நீ மறுப்பு ஏதும் சொல்லாமல் அவனுடன் கிளம்பி வா என்றவர் அவள் பேச வாய்ப்பு கொடுக்காமலே தொடர்பை துண்டித்தார். அழகுநிலாவிற்கு தான் போகாமல் இருந்தால் ஜானகியை அவமதிப்பது போல் ஆகிவிடுமோ என்ற தயக்கம் ஏற்பட்டது. மேலும் இது ஒன்றும் கிராமம் கிடையாது, ஆதித் ஒன்றும் தனியாக அந்த வீட்டில் இல்லையே, அவங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, ஸோ போகிறது ஒன்றும் தப்பில்லை என்று தன்னை சமாதானப்படுத்தியவள் ஆதித்திடம், ஆண்டி நான் வராட்டி வருத்தப்படுவாங்க, அதனால் நான் உங்கள் கூட வருகிறேன் என்றாள். அவள் கூறியதை எப்பொழுதும் போல் தன் ஒரு புருவ உயர்த்தலுடன் ஏற்றுக்கொண்டவன், ரமேஷ், நீங்கள் வீட்டிற்கு போக டாக்ஸி எதுவும் அரேஞ்ச் பண்ணவா என்று கேட்டதும், இல்லை சார், நான் என் ஃப்ரெண்டை வர சொல்லி ஃபோன் பண்ணியிருக்கிறேன், இப்போ அவன் வந்துடுவான் என்றபடி அழகுநிலாவை எழுந்து வர சொல்லி தலையசைவுடன் அந்த ரூமை விட்டு வெளி செல்ல திரும்பும்போது அழகுநிலா தனது படுக்கையை விட்டு எழுந்தாள். ரத்தம் நிறைய வெளியேறியதாலும் உடலின் அசதி மற்றும் வலியாலும் நின்றவுடன் தலை சுற்றி விழ பார்த்தவளே, ஏய் பார்த்து என்று கூறியபடி விரைந்து வந்து தாங்கி பிடித்தான் ஆதித். பின் அவளை தாங்கியபடி நடக்க ஆரம்பித்தான். முதலில் தன் இயலாமையால் அவனை தாங்கி பிடித்து நடக்க ஆரம்பித்த அழகினிலா பின் சற்று முயன்று தன் காலை ஊன்றி நடக்க ஆரம்பித்த பிறகு, இப்போ நானாகவே வருகிறேன், இப்போ கொஞ்சம் தலை சுற்றல் சரியாகிவிட்டது என்று அவன் பிடித்திருப்பதால் ஏற்பட்ட சங்கடத்துடன் முணுமுணுத்தாள் அவனிடம். அந்த நேரம் ரமேஷின் நண்பன் அங்கு அவர்களை எதிர்கொண்டு வந்தவன், என்னடா ஆச்சு உனக்கு, ஒன்றும் அடி ரொம்ப கிடையாதுல்ல என்றவன், நீ சொன்ன உன் கலிக்கு அழகுநிலா எப்படி இருக்காங்க என்றான். இதோ இவங்க தான், தலையில் கொஞ்சம் காயம் பட்டிருக்கு, ஆனால் பயப்படுற மாதிரி இல்லை என்று அவன் கூறிக்கொண்டு இருக்கும்போதே அவளை தாங்கி பிடித்திருந்த ஆதித்தை பார்த்த அவன் அவனை அடையாளம் கண்டு கொண்டான். பார்த்தவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. ஏனெனில் ஆதித்தை பற்றி அறிந்தவன் அவன். வர்ஷாவின் நண்பர்கள் வட்டத்தில் உள்ளவன் அவன். வர்ஷாவை தவிர வேற எந்த பெண்களையும் நெருங்க விடாத கண்ணியவான் என்றும் அவனின் திறமையின் மீதும் வளர்ச்சியின் மீதும் பிரமிப்பு மிக்கவன் அவன். அவன் அழகுநிலாவை தாங்கி பிடித்து நடந்து வந்து கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு அவர்களின் உறவை தவறாக விமர்சிப்பதற்கு மனம் தயங்கினாலும் மற்றொரு மனமோ இவரின் உயரத்திற்கு அம்மா, தங்கை மற்றும் அவருடையவளை தவிர மற்ற யாரையும் இப்படி தாங்கி பிடிக்கும் ஆள் இல்லை என்ற உண்மை உரைக்க, ஹாய் சார், நீங்கள் ஆதித்தராஜ் தானே, ஐ ஆம் வினோத் என்றவன் கண்கள் ஆராய்ச்சியோடு இருவரையும் தழுவியதை கண்ட இருவரும் தங்களை அறியாமலே விலகி நின்றனர்.
உடனே ஆதித்தோ ஐ ஹேவ் சம் அர்ஜென்ட் ஒர்க் ஸோ ஐ ஆம் லீவிங் என்றவன் ரமேஷின் பக்கம் திரும்பி அப்போ நீங்கள் உங்கள் நண்பன் கூட கிளம்புங்க, நாங்கள் வருகிறோம் என்றவன் அழகு நிலாவிடம் இங்கே நில்லு, நான் காரை எடுத்து வந்து விடுகிறேன் என்றபடி விரைந்தான். அழகு நிலாவிற்கும் இப்பொழுது தன்னால் ஏற்கனவே ஆதித்தின் காதல் வாழ்க்கையில் பிரச்சனை. இப்பொழுது அவருடன் வீட்டிற்கு போவதால் மேலும் தொந்தரவாகவும் சுமையாகவும் இருக்கும் என பெரும் தயக்கம் சூழ்ந்தது. எப்படி அவனிடம் கோபப்படுத்தாமல் மறுத்து கூறுவது என்ற யோசனையுடன் அவள் அங்கு நின்று கொண்டிருக்கும் போதே ஆதித்தின் கார் அவளின் முன் வந்து நின்றது. இயந்திரம் போல் அதில் ஏறும்போது ரமேஷ் வேகமாக அவளிடம் வந்து, இதோ உன் பேக் அழகு நிலா, இதில் அந்த போன் பத்திரமாக இருக்கு, ஆதித் சார் கிட்ட இதை கொடுத்துடுங்க அழகு நிலா, சார் இந்த பிரச்சனையை ஈஸியாக சமாளிச்சிடுவார், உடம்ப கவனிச்சுக்கோங்க என்று கூறியவன் சென்று விட்டான். அவன் கூறியதை கேட்டவாறே ஆதித்துடன் காரில் ஏறியவளுக்கு ஏனோ ஜானகி சொல்லை மீறி அவனிடம் பேச பயமாக இருந்தது. காரில் ஏறியதிலிருந்து அவன் அழகு நிலாவின் பக்கமே திரும்பாமல் தன் காதில் ஹெட்போனை பொருத்தியவன் தனது பிஏவிடம் அவனது பிசினஸ் பற்றிய பேச்சுகளில் மூழ்கி கொண்டே டிரைவிங் செய்து கொண்டிருந்தான். அவனது கையில் கார் குலுங்கல் இல்லாமல் விமானத்தில் பறப்பது போன்ற வேகத்துடன் சாலையில் ஓடியது. அவனின் வீட்டு வாசலுக்கு வந்து நிற்கும் வரை அவனது பிசினஸ் பேச்சும் முடிவதாக இல்லை. கார் வந்து நின்றதும் ஆரன் கொடுத்தான். அப்பொழுது ஓடி வந்த வீடு வேலைக்கார அம்மாவிடம், இவங்களை கைப்பிடிச்சு அம்மா கிட்ட கூட்டி போங்க, தலையில் காயம் பட்டிருக்கு, இந்தா அவங்க பேக்கையும் வாங்கிக்கோ, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை காரணமாக வெளியே போக வேண்டியிருக்கு என்றவன் அழகு நிலாவின் பக்கம் டோரை ரிமோட்டின் உதவியால் திறந்து, உள்ளே அம்மா இருப்பாங்க, நீ போ என்று கூறியதும் காரை விட்டு அழகு நிலா இறங்கினான். அதற்குள் வாசலுக்கு வந்த ஜானகி வேகமாக படியிறங்கி அழகு நிலாவின் அருகில் வருவதற்குள் காரை ரிவர்ஸில் எடுத்து திருப்பிய ஆதித், அம்மா பாய் என்று கை காட்டிவிட்டு சென்ற மகனை முறைத்தபடி, பாரு இவனை, உன்னை கூட்டி வந்தவன் உள்ள கூட வராமல் அப்படியே ஓடுறத, அவன் அப்படித்தான் நிலா, நீ ஒன்றும் மனசில் வச்சுக்காத என்றவள் அவளின் தலையில் இருந்த கட்டையும் ஓய்ந்து போன அவளின் தோற்றத்தையும் பார்த்தவள் கைத்தாங்களாக அவளை பிடித்து கொண்டு வீட்டிற்குள் வந்தாள்.